ஆண்டவர் ரத்தத்தை மதிக்க மாட்டான், இது பண்ண மாட்டான். அவனை நரகத்தை பிடியிலேருந்து காப்பாற்றுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணலாம்? ஒரு தற்காலிக பாடுகள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஒழிய நல்ல விசுவாசிகள், வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள், வார்த்தையின் மேலே பற்றுதலாக இருக்கிறவர்கள்லாம் அந்த வியாதியை சிகிச்சையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்படி தான் அதை பார்க்கணுன்னா, இது ஒரு விசுவாச போராட்டம். சொல்லுங்க, விசுவாச போராட்டம். கர்த்தர் சுமந்துக்கிட்டாரு, நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வியாதிக்கு விரோதமாய் விசுவாசத்தை கொண்டு நாம் யுத்தம் செய்ய வேண்டும். முதலாக அந்த மனதில் அந்த அறிவு உண்டாகணும். அவர் என்னுடைய நோயை சுமந்தார். கர்த்தரோ இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார், என்னை உட்படுத்த மாட்டார். என்னை உட்படுத்த மாட்டார். சும்மா தலைவலி, காய்ச்சல், பல்லு வலி எல்லாத்துக்கும் கர்த்தர் சிரிச்சுக்கிறார் என்ன பண்ணிடக்கூடாது. போயிட்டோம்னா நம்மால வியாதியிலிருந்து வெளியே வரவே